வணக்கம். சட்டப்பேரவையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் அடிக்க பாய்ந்ததால் சட்டப்பேரவையில் பரபரப்பு. அவை காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இந்த ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. ஆளும் கட்சியாக முதல்வர் விஜய் அவர்களின் தாவேகா பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் 2வது நாள் நடைபெற்றது. அதில் நேரு உள்ளிட்ட பலர் மீதும் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குற்றச்சாட்டுகள் அனைவரும் தற்பொழுது சிறைக்கு செல்வார்கள். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களது வழக்கு உண்மைதான் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்தால் சிறையில் தான் அடைக்கப்படுவார்கள் என்ற பயத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு வாய் திறந்து பிரஸ் மீட்டில் பேச வேண்டும் என்று திமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது சட்டசபை உறுப்பினருமான சிவசங்கர் அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதில் மிகவும் மோசமான சில வார்த்தைகளையும் பயன்படுத்தியுள்ளார். இதற்கு தக்க பதிலடிகளை கொடுக்க தாவேகாவின் அமைச்சர் தற்பொழுது மோகன் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? உங்களை விட எங்களுக்கு பேச முடியும், ஆனால் முதல்வர் விஜய் அவர்களது கண் இசைவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். அவர்கள் அனுமதி கொடுத்துவிட்டால் திமுகவின் ஆட்சியில் நடைபெற்ற ஊழல், முறைகேடு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதில் திமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் செய்தார்கள் தவறுகள் என்பதையெல்லாம் நாங்கள் ஆதாரத்துடன் வைத்துள்ளோம். முதல்வர் விஜய் அவர்கள் கண் இமைத்தால் போதும், அனைத்து ஆதாரங்களையும் இந்த சட்டசபையிலேயே நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பதிலளித்துள்ளார். இதனால் பொறுத்து கொள்ள முடியாமல் திமுகவின் எம்எல்ஏ சிவசங்கர் மற்றும் நேரு போன்றவர்கள் எந்திரிச்சு கிட்டத்தட்ட அமளியில் ஈடுபட்டனர். அதாவது போக்குவரத்து துறையின் முன்னாள் அமைச்சராக இருந்த சிவசங்கர் அவர்களது ஒட்டுமொத்தமான செயல்பாடுகள், முறைகேடுகள், டெண்டர்கள் வழங்குவதிலும் பேருந்துகளில் பணியாளர்களை நியமிப்பதிலும் பல முறைகேடுகள் செய்யப்பட்டிருப்பதை தற்பொழுது இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்களும் தற்பொழுது ஆதாரங்களை வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை பேசியதால் சட்டசபையில் அமளி ஈடுபட்டது. இது நேரலை துண்டிக்கப்பட்டதால் தமிழக மக்களுக்கு இது என்னவென்று தெரியாமலும் மாறிவிட்டது. அங்கு நடைபெற்றது என்ன தெரியுமா? முதல்வர் விஜய் அவர்களை மிகவும் மோசமாக உருவகேலி செய்யும் அளவிற்கு திமுகவின் எம்எல்ஏக்கள் செய்துள்ளனர். அதிலும் குறிப்பாக முதல்வராக இருப்பதற்கு தகுதியே இல்லை, அந்த இடத்தை கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று திமுகவின் எம்எல்ஏக்கள் பேசியிருக்கிறார்கள். இது தாவேகாவின் எம்எல்ஏக்களுக்கு தகவல்கள் தெரிந்தவுடன் அமளி அங்கே ஈடுபட்டக்கூடிய ஒரு சூழலும் உருவானது. ஆனால் கம்பீரம் என்பது எது? அதிகமான உடல் எடையா? கிடையாது. புத்திசாலித்தனம், மக்களின் பாதுகாப்பை உணரக்கூடிய வகையில் புத்திசாலித்தனத்துடன் தமிழ்நாட்டை நடத்துவதுதான். அப்பேற்பட்ட ஒரு முயற்சியே தான் இன்று முதல்வர் விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு, தமிழ்நாட்டில் இருமூலை கொள்கைதான், அதிலும் திமுகவின் ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்து சட்டப்பேரவையில் கடந்த 4 ஆண்டுகளாக பாடாமல் இருந்தது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அதை சாதித்து காட்டியுள்ளார். திமுகவால் சாதிக்க முடியாததை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் ஆளுநர் உரையை தமிழக அரசு எழுதி கொடுத்ததை அப்படியே 30 நிமிடங்கள் பிழையில்லாமல் திருத்தமில்லாமல் முழுவதுமாக வாசித்துள்ளார் ஆளுநர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதற்கு முன் இருந்த திமுகவின் ஆட்சியில் அப்பொழுது ஆளுநராக இருந்த RN ரவி அவர்களை பகைத்து கொண்டதுதான் திமுக செய்த சாதனை. அதிலும் குறிப்பாக ஆளுநரை பகைத்து கொண்டால் பாஜகவை பகைத்து கொண்டது போல இவர்களது எண்ணம். இது எந்த விதமான கருத்து அரசியல்? ஆளுநர் என்பது மசோதாவை மத்திய அரசிற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலமாகத்தான் செயல்படுகிறார். அவருக்கான உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் நாம் வழங்க வேண்டும். இதனால் மக்கள் எப்படி பயனடைவார்கள்? உங்களது அரசியல் என்பது இதுதான். ஆளுநரை பகைத்துவிட்டால் RSSஐ பகைப்பது போல, பாஜகவை பகைப்பது போல என்று உங்களது மனதில் நீங்கள் அதை ஆழமாக பதிய வைத்து விட்டீர்கள். அதனால்தான் ஆளுநர் அப்பொழுது இருந்த RN ரவி அவர்களுக்கும் திமுகவிற்கும்
பல கருத்து வேறுபாடுகள், முறைகேடுகள், மசோதாக்களை தமிழ்நாட்டிற்கு முழுமையாக வழங்காமல் இடையிலேயே தாமதமாக்கியது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த தவறை முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுத்தவில்லை. மக்களுக்கு தேவையான வசதிகளையும் திறமைகளையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக புதிய ஆளுநரிடம் அந்த கோப்புகளை கொடுத்து, இதுதான் தமிழ்நாட்டின் பிரச்சனை, இதை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும், இது உங்களது உரிமை, நீங்கள் தமிழ்நாட்டின் ஆளுநர், ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள் கொடுக்கின்றதை நீங்கள் சட்டசபையில் அப்படியே வாசித்தால்தான் அது சட்டசபையின் மரபாகும் என்று எடுத்து கூறி அதை விளக்கமும் அளித்து தற்பொழுது 30 நிமிடங்கள் ஆளுநர் பேசியிருக்கிறார் என்றால் அதுதான் விஜய் அவர்களது சாதனை. ஆனால் உதயநிதி என்ன கூறியுள்ளார் தெரியுமா? ஆளுநருக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்கிறது. இவர்கள் பாஜகவின் பி டீம். அதாவது, உங்களுக்கு ஆளுநருடன் சண்டை போட வேண்டும் தான் ஆசையா? சண்டை போடுவதால் என்ன கிடைக்கப் போகிறது? ஆளுநருடன் சண்டை போட்டு கொண்டிருந்தால் என்ன பயன் என்ற கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறதல்லவா? நிச்சயம் தமிழ்நாட்டின் அரசியலில் திமுக மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களின் வரிப்பணங்களை இவர்கள் சொகுசாக மாற்றுவதற்கும் தான் திட்டங்களை போட்டுள்ளனர். எப்படியாவது இரண்டாவது முறையும் 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியை அமைக்கும். 13 லட்சம் கோடியே 25 லட்சம் கோடியாக மாற்றிவிட்டு நாம் ஆட்சியை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, வரக்கூடிய புதியவர்கள் அதை சமாளித்துக் கொள்வார்கள் என்ற எண்ணம் திமுகவிற்கு இருந்தது. ஆனால் 13 லட்சம் கோடி கடனிலேயே ஆட்சி கவிழ்ந்ததால் அந்த கடன் எப்படி வந்தது? அதிமுகவின் ஆட்சியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. புள்ளி விவரத்துடன் கிட்டத்தட்ட வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்பட்டு திமுக மாஜி அமைச்சர்கள் பல டெண்டர் முறைகேடுகள், பல நிதிகளை தாமதமாக இன்னமும் செலுத்தாமல் இருக்கக்கூடிய வாடகை விடப்பட்ட அந்த கடைகளுக்கும் தற்பொழுது திமுக மறைமுகமான கமிஷன் ஏஜெண்டுகளாக செயல்பட்டுள்ளது என்பதையும் தற்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டசபையிலேயே கேள்விகளை முன்வைத்துள்ளனர். இங்கு எதிர்க்கட்சியாக இருப்பது மக்களின் பணிகளையும் மக்களுக்கு தேவையான வசதிகளையும் கேட்டு பெறுவதுதான். ஆனால் இங்கு நீங்கள் மோதலிலும் அமளியிலும் ஈடுபடுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. உங்களது கட்சி விவகாரங்களை இங்கு பேச வேண்டாம். முதல்வர் விஜய் அவர்கள் பேசியதால் தான் உங்களது கட்சி தலைவர் கொளத்தூரில் தோல்வியை தழுவினார் என்று ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியதும் திமுகவிற்கு பயம் வந்துவிட்டது. இதனால் தான் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் பரபரப்பான சூழலில் அவை காவலர்கள் மூலமாக சபாநாயகர் அதை சமாதானப்படுத்தினார். இதனால் தான் நேரலை துண்டிக்கப்பட்டதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களை, திமுகவின் எம்எல்ஏக்கள் செயல்படுவது சரியா தவறா? ஒருவேளை திமுகவின் எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களை செய்வது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.